வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று கிரிதாரி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்துவிட்டு பிறகு பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிதாரி என்ற சொல்லுக்கு பல இடங்களில் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனாலும் பொதுவாக இது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு நாமமாகும். கிரிதாரி என்ற பெயரின் பொருள் கிரி என்றால் மலை, தாரி என்றால் தாங்குபவன், தூக்குபவன் என்று பொருள். அதாவது மலையை தாங்கியவர் என்பதே கிரிதாரி. இப்போது பெயரின் தோற்றத்தை பார்ப்போம். பிரஜா பக்தர்களை வருணன் அதாவது இந்திரன் கொடுத்த பெரு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் தனது சிறு வயதில் கோவர்த்தன மலையை தன் சிறிய விரலில் எடுத்து குடை போல் தாங்கி நின்றார். 7 நாட்களும் 7 இரவுகளும் அங்கே இருந்த அனைவரையும் மழையிலிருந்து காத்தார். இதனால் கிருஷ்ணர் கோவர்த்தன கிரிதாரி என்ற பெருமை பெற்றார். பக்தி நெறியில் கிரிதாரி. கிரிதாரி என்பதால் பக்தர்களின் சிரமங்களையும் சுமையையும் தாங்கிக் கொள்ளும் கருணாமூர்த்தி என்ற பொருள் வருகிறது. பக்தி பாடல்களில் பஜனைகளில் கிரிதாரி என்று கிருஷ்ணனை அழைப்பது வழக்கம். அவர் ஒரு பாதுகாவலர், அடைக்கலம், நம்பிக்கையின் சின்னம் என கருதப்படுகிறார். இந்த கதை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கு ஏற்றபடி சுருக்கமாக பார்ப்போம். பிருந்தாவனத்தில் அப்போது பசுமையான நிலங்கள், பால், தயிர், வெண்ணெய் நிறைந்த வாழ்க்கை. அங்குள்ள யாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திரனை போற்றி வருண யாகம் செய்து வந்தனர். ஆனால் சிறுவனான கிருஷ்ணன் கேட்டான், அப்பா, நாம் பசுக்களை மேய்க்கிறோம், புல்லை கொடுக்கும் மலை நம்மை வாழ வைக்கிறது. அப்படி இருக்க ஏன் நாம் இந்திரனை போற்றி வழிபட வேண்டும்? நம்மை வாழ வைப்பது கோவர்த்தன மலைதான் அல்லவா என்று கிருஷ்ணன் அறிவுரையின்படி எல்லோரும் அந்த ஆண்டு கோவர்த்தன் மலையையே வழிபட்டனர். அதை கண்ட இந்திரன் மிகவும் கோபமடைந்தான். என்னை வணங்காமல் விட்டுவிட்டார்கள் என்று எண்ணி கருமேகங்களை அனுப்பி பிருந்தாவனத்தில் பெருவெள்ள மழையை பொழியச் செய்தான். பசுக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் அஞ்சி புலம்பினர். அப்போதுதான் கிருஷ்ணன் சிரித்தபடி தன் சிறிய விரலில் கோவர்த்தன மலையை எடுத்து குடை போல் தூக்கினான். அனைவரும் அதன் கீழ் அடைக்கலம் புகுந்தனர். 7 நாட்கள் 7 இரவுகள் மழை பெய்தாலும் ஒரு துளி கூட மக்களை தொடவில்லை. இந்திரன் தன் அகந்தையை உணர்ந்து வந்து கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் அவர் கோவர்த்தன கிரிதாரி அதாவது மலையை தாங்கியவன் என்று புகழப்பட்டார். இங்கே கிரிதாரி என்ற பெயர் பக்தர்களுக்கு கற்றுத்தருவது என்ன என்றால், எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் பக்தர்களை காப்பாற்ற கிருஷ்ணன் தன் கருணை விரலை கூட போதுமானதாக ஆக்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். ஜெய் ஜெய் பிரபு கிரிதாரி நட்டவர நந்தலாலா, ஜெய் ஜெய் பிரபு கிரிதாரி நட்டவர நந்தலாலா, நட்டவர நந்தலாலா, ஹே ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ, ನಟವರ ನಂದಲಾಲ, ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ. ಜೈ ಜೈ ಪ್ರಭು ಗಿರಿಧಾರಿ ನಟವರ ನಂದಲಾಲ, ನಟವರ ನಂದಲಾಲ, ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ, ನಟವರ ನಂದಲಾಲ, ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ. ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ, 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 ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ. ಜೈ ಜೈ ಪ್ರಭು ಗಿರಿಧಾರಿ ನಟವರ ನಂದಲಾಲ, ಜೈ ಜೈ ಪ್ರಭು ಗಿರಿಧಾರಿ ನಟವರ ನಂದಲಾಲ, ನಟವರ ನಂದಲಾಲ, ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ, ನಟವರ ನಂದಲಾಲ,
ಗೋಪಾಲ ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಹೇ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಜೈ ಜೈ ಪ್ರಭು ಗಿರಿಧಾರಿ ನಟವರ ನಂದಲಾಲ ಜೈ ಜೈ ಪ್ರಭು ಗಿರಿಧಾರಿ ನಟವರ ನಂದಲಾಲ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.